ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே இந்த சைட் டிஷ்ன்றது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம ஒரு குருமாவோ இல்லை ஒரு சப்ஜியோ இல்லை ஒரு தாலோ பண்ண முடியும். அதனால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நியூ ரெசிபி கிடைக்குதான்னு பார்ப்போம். அதனால ஒரு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து காலிஃப்ளவர் சாப்ஸ். இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். பட் ஆனால் இந்த மெத்தட் அண்ட் ப்ராசஸ், அதில் இருக்கிற அந்த குக்கிங் டெக்னிக் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ்ஷை நம்ம கொடுக்க முடியும். சப்பாத்தி அண்ட் பரோட்டா, அதே மாதிரி சில சமயம் ஈவன் ஆப்பத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவன் இடியாப்பத்து கூட நல்லாயிருக்கும். வாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி இந்த டிஷ்ஷை நான் மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நான் ரெண்டு ப்ராசஸாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ஒரு கிரேவி, அதாவது அந்த ஒரு பேஸ் ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை ரெண்டாவது எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம், அதாவது நம்ம காலிஃப்ளவர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் அப்படின்னா, இந்த காலிஃப்ளவரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீட்டாக க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி கொஞ்சம் சால்ட் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி தேவையான மெயின் இந்த இன்க்ரீடியண்ட். ஸோ இதுதான் இந்த டிஷ்ஷோட ஒரு ப்ரிப்பரேஷன். மற்றபடி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டைரெக்டாக நம்ம குக்கிங்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸ் கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது கொஞ்சம் பட்டை, அதே மாதிரி ஒரு 2-3 கிராம்பு, அவ்வளோதான். இது கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஆனியன், அதாவது ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா அதில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை ஜஸ்ட்டு போட்டு மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்மீடியட்டாக ப்ரௌன் ஆகிட வேண்டாம், கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் அந்த ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்பே இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஸோ இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வரப்போ, ஓரளவுக்கு அந்த கிளியர் கன்சிஸ்டன்சி நமக்கு வரப்போ, இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளி, அதாவது நம்ம 1 பங்கு ஆனியன் எடுத்தால் 2 பங்கு தக்காளி தான் அதோட ரேஷியோ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நம்ம போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு வதக்கி கொஞ்சம் லைட்டாக ஒரு குக்காகி அந்த ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த கிரேவி வந்து இந்த அளவு குக் பண்ணால் தான் அந்த ரா ஃப்ளேவர் இருக்காது, ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறேன், நல்ல வெந்துருச்சு, நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இது இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், திருகி வச்ச தேங்காய் இருக்குது, இதை சேர்த்து நம்ம அரைக்கிறோம். யூஸ்வலாக வந்து ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுவோம்னா கிரைண்டரில் அரைக்கிறப்போ நம்ம ஒன்றா போட்டு அரைக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நல்லா அரைச்சிருங்க. நல்ல மையாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் அரைச்சி மொத்தமாக இந்த ஆனியன், தக்காளி ப்ளஸ் அந்த தேங்காய் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோம். அந்த பேஸ்ட்டு தான் நம்மளோட இந்த கிரேவிக்குள்ளே பேஸு. இது கொஞ்சம் கூலானோன்னே நம்ம அரைச்சிட்டு அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேஸு, அதாவது அந்த ஆனியன், டொமேட்டோ, அதே மாதிரி தேங்காய் 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கியிருக்கோம். இதுதான் இந்த கிரேவிக்குள்ளே ஒரு பேஸ். ஸோ இதிலேருந்து நம்ம இந்த கிரேவி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், வாங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி வரப்போ நமக்கு தேவையான ஒரு
ஸ்டார் அனீஸ், அதாவது அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் லைட்டாக அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது லைட்டாக வார்ம் ஆகிறப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போது அந்த சோம்பு போட்டு லைட்டாக நமக்கு அந்த சூடாகி வரப்போ கொஞ்சம் மைல்டு ஹீட் வச்சுக்கோங்க. அதில் வந்து நமக்கு தேவையான பொடி, அதாவது இதில் ரொம்ப முக்கியம் இந்த காரப்பொடி, அதாவது மிளகா பொடி ஒரு 1, அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பொடி அதே அளவு, தனியா பொடி நம்ம அது மாதிரி 2 பங்கு போட்டு ஜஸ்ட் குயிக்காக ஒரு மிக்ஸ். அது கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேஸை ஊற்றிடணும், ரொம்ப முக்கியம். அதில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ப்ராசஸ். அதாவது இந்த பவுடர் வந்து கரெக்டான சூடில் போடணும், கலர் ரொம்ப மாறிடக்கூடாது, அதே மாதிரி அந்த ஒரு ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசமும் போயிடணும். இனிமேல் இது கொஞ்சம் ஸ்லோவாக கொதிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். ஸோ இந்த கலர் வந்து இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இந்த பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக நம்ம அந்த கிரேவி போட்டாலும் இந்த கலர் வந்து மாறிடும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இது இனிமேல் கொஞ்சம் சிம்மரில் கொஞ்சம் குக் ஆகணும். அதாவது கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம குக் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக குக் பண்ணிடக்கூடாது. ஃப்ளேம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஆயில் செப்பரேட் ஆகி வரப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போது ஓரளவுக்கு இது கொஞ்சம் கொதித்து இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஓரளவு நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர், மஞ்சள் பொடி, அதே மாதிரி கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுருக்கோம், நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி அதில் அப்படியே நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, அதனால் ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது இனிமேல் கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியை வந்து தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோ குக்கிங், பட் ஆனால் லாங் குக்கிங். இது வந்து அந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நார்மலாக இருக்கிற குருமா தான், பட் அந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு ஃபைனலாக நம்ம பண்ணுற ஒரு ப்ராசஸ், அதுதான் இட்ஸ் அ மேஜிக்னு சொல்லலாம் இந்த குருமாவுக்கு. ஏன்னா இந்த குருமாவோட கம்ப்ளீட் ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டு, ஒரு அப்பியரன்ஸ் மாற்றுறதே அந்த ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்ல சிம்மர்லேயே கொதிச்சு ஓரளவு ரைட் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் இந்த லைட் ஆயில் செப்பரேஷன் எல்லாம் வந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு இந்த கிரேவி. ஸோ இப்போ வந்து இது ஒரு நார்மலான ஒரு ஃப்ளேவர் இருக்கிற கிரேவியாக தான் இருக்கும். பட் இதுக்கு மேலே இது எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபுல்லாக சிம்மர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அந்த கிரேவியை லைட்டாக தனியாக எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தோடனே சிம்மர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அது என்ன அப்படின்னா, இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு காரம் இல்லாத பட் அருமையான கலர் கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இதை ஜஸ்ட் அழகாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் இப்போ
ஊற்றிடுறேன். கறியிடக்கூடாது, கலர் ரொம்ப முக்கியம். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர். அந்த கஸ்தூரி மேத்தி, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கரெக்டாக குக் ஆகி பேர்ன் ஆகாமல் அழகாக இருக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு பாயில், ஒரு கம்பைன்டு பாயில், அவ்வளோதான். நல்ல ஒரு பஞ்சி, ஒரு நைஸ் ஃப்ளேவர். இப்போது இந்த கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி நவ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐடியல் ஃபார் சப்பாத்தி, பரோட்டா ஆர் ஈவன் ஆப்பம். கொஞ்சம் நல்ல ஒரு பஞ்சி ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஒரு கொதி வந்தோடனே ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் ஒரு யூனிக் ஒரு கிரேவி பார்த்தோம். காலிஃப்ளவர் சாப்ஸ். அதாவது இது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.